அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரமலானுடைய மாதத்தில் இன்னும் மிக பரக்கத்தான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜுமாவுடைய தினம் என்றாலே மிகவும் சிறப்புக்குரியது. காரணம், ஜுமாவுடைய காலை பொழுதுல இருந்தே பரக்கத்தான வானவர்கள் அதிக அளவில் பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஜுமாவுடைய காலை பொழுதை எப்போதுமே நம்ம அழகான திக்ருகளோட தொடங்கணும் அப்படின்னு சொன்னால், நாள் முழுவதும் பரக்கத்தான வானவர்கள் நம்மீது பரக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு நற்பாக்கியம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மள நிறைய பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவங்களும் இருக்காங்க, தொழாதவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் எல்லோருக்குமே ஃபஜ்ர் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு பரக்கத் இறங்கக்கூடிய நேரத்தில் இந்த அழகான ஒரு கலிமாவை, பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு கலிமாவை இன்ஷா அல்லாஹ் 5 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தை பாருங்கள். இன்றைக்கு இரவுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி அல்லாஹ் கொடுக்குறான், எவ்வளவு உதவிகளை கொடுத்துருக்குறான், எவ்வளவு ரஹ்மத் செஞ்சுருக்கிறான், எவ்வளவு பிரச்சனைகளை நீக்கியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஏன்னா எப்போவுமே ஒரு நாளை அல்லாஹ்வை சார்ந்து ஒரு அமலோடு நம்ம தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப கிருபையான நாளாக தான் இருக்கும். ஏதோ நமக்குள்ளேயே ஒரு ஒரு புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ராகத்து இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அமலோட திக்ரோட நீங்கள் தொடங்குங்க. அதுவும் இன்றைக்கு பரக்கத்தான இந்த ரமலான் மாதத்தின் ஜுமாவுடைய தினத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான ஒரு கலிமாவை ஓதி நீங்கள் தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகமான சிறப்புகளை கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த பரக்கத் வாய்ந்த கலிமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்தகுஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுல் லா யமூத்து பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதனுடைய பொருளை கவனிங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவே மிகப்பெரியவன். இன்னும் அல்லாஹ்தான் தூய்மையானவன். இன்னும் அல்லாஹ்வே புகழுக்குரியவன். இன்னும் அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பு கோருகிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே ஆரம்பமானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிரங்கமானவன், அவனே பகிரங்கமானவன். இன்னும் அவன் என்றும் உயிருள்ளவன். இன்னும் என்றும் அவன் மரணிக்காதவன். இன்னும் அனைத்து நலவுகளும் அவனிடமிருந்தே வருகிறது. இன்னும் அவனே ஒவ்வொரு பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு கலிமாவா இருக்கு பாருங்க. இதில் தலைமையான திக்ர் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது. அடுத்தது அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ் சொல் இருக்கு. இன்னும் இஸ்திக்ஃபார் இருக்கு. இன்னும் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்குது. இன்னும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் உதவிகளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் இதில் இருக்குது. எனவே இன்றைய தினம் இந்த கலிமா ஓதுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்த்த உடனேயே நீங்கள் இந்த கலிமாவை 5 தடவை ஓதுங்க. இல்லை உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 10 தடவை ஓதுங்க. ஏராளமான நன்மைகளை நீங்கள் சம்பாதிக்கலாம். எனவே ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இந்த நாளை எனக்கு ரொம்ப பரக்கத் வாய்ந்ததாக ஆக்கு யா அல்லாஹ். எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தை கொடு, உன்னுடைய கருணையை கொடு, உன்னுடைய அன்பை கொடுன்னு கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வானத்திலிருந்து இன்னும் பூமியிலிருந்து ரஹ்மத் செய்வான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் உங்களுக்கு ஒரு சதக்காவாக இருக்கும். அதனுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் அற்புதமான வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும்
கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழில் 30 ஜூஸ் குரானும் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.